ஹலோ கைஸ், இந்த வாரம் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீனிங் ஆஃப் ஆர்கனைசிங். பேசிக்காக வந்து ஆர்கனைசேஷன் என்ன பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்டமெண்டல் கான்செப்ட் ஒரு ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ அதாவது என்ன இந்த கான்செப்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அரேஞ்சிங் அண்ட் ஸ்ட்ரக்சரிங் ஆர்கனைஸ் ரிசோர்ஸஸ் அண்ட் ஆக்டிவிட்டிஸ். அதாவது ஒரு கம்பெனியோடைய ரிசோர்ஸ் ஆக்டிவிட்டி நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆர்கனைஸ் பண்ணுறோம், ஓகேங்களா? ஆர்கனைஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் பண்ணுறோம்னு சொல்லலாம், ஓகேங்களா? எதுக்காக பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா டு அச்சீவ் த ப்ரீ டிட்டர்மின் கோல்ஸ். நம்ம ஆல்ரெடி கோல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோல் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காக நம்ம இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறோம், ஸ்ட்ரக்சர் பண்ணுறோம் சொல்லலாம், ஓகேங்களா? இதை வந்து நம்ம எஃபிஷியண்ட்டாகவும் அச்சீவ் பண்ணணும், எஃபெக்டிவாக அச்சீவ் பண்ணணும் சொல்கிறோம், ஓகேங்களா? பேசிக்காக குறைஞ்ச அமௌண்ட் ஆஃப் ரிசோர்ஸை வச்சு நம்ம அதிக ஒர்க் பண்ணணும், அது ஒரு காமன் கோல்ன்றாங்க. அது பார்த்தீங்கன்னா இதில் வந்து இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் குரூப் ஆஃப் பீப்பிள்ஸ் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கோல் வந்து அச்சீவ் ஆகுதுன்னு சொல்லலாம், ஓகேங்களா? சரி, வாங்க டீட்டெயிலாக பார்ப்போம் இந்த ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரிங் த ரிசோர்ஸ், ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரக்சரிங் ரிசோர்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா ஸோ அலோகேட் பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ அலோகேட்டிங் அண்ட் ஸ்ட்ரக்சரிங் த ஆர்கனைஸ் ரிசோர்ஸ், ஓகேங்களா? அதாவது எந்த ரா மெட்டீரியல் வந்து எவ்வளோ இருக்கணும், ஓகேங்களா? வந்து பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸஸ் தென் ஹியூமன் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் சொல்கிறாங்க, ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ் சொல்கிறாங்க, ரா மெட்டீரியல் சொல்கிறாங்க, அந்த டெக்னாலஜி சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ எந்தெந்த ரிசோர்ஸ் எந்தெந்த ஃபங்க்ஷன் எவ்வளோ தேவைப்படும் சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ பேசிக்காக நான் ஆர்கனைசிங் பற்றி ஒரு சின்னதாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆர்கனைசிங் என்னென்னா நம்ம பிளானிங் ஆல்ரெடி பார்த்துருப்போம், ஓகேங்களா? ஸோ பிளானிங்கில் தான் பண்ணுவோம் நம்ம ஆல்ரெடி. ஸோ ஒன்றும் சிம்பிளாக ஒன்றும் இல்லை, இந்த இதை பண்ண போகிறோம் சொல்லி நோட் பண்ணி வைப்போம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரேட்டில் பண்ண சொல்லி மார்க் பண்ணி வைப்போம், ஓகேங்களா? ஸோ பிளானிங்கிறது ஜஸ்ட் ரிட்டர்ன் ஃபார்மேட், ஓகேங்களா? ஸோ அந்த பிளானிங் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும், ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் சின்ற பொருளை ஒரு மேனுஃபேக்சர் பண்ணேன், எனக்கு வந்து ஏபின்ற ரா மெட்டீரியல் தேவைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்ற ரா மெட்டீரியல் 50 இருக்குது, பின்ற ரா மெட்டீரியல் 100 இருக்குது, ஓகேங்களா? பட் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 50 பாயிண்ட் தான் உற்பத்தி பண்ண முடியும், ஏன்னா 2 ரா மெட்டீரியல் தேவைன்றதுனால 50 தான் உற்பத்தி பண்ண முடியாது, அது உற்பத்தி பண்ண முடியாது, ஓகேங்களா? அந்த கேப் வரும். ஸோ அதை தவிர்க்க என்ன பண்ணணும், ஆர்கனைஸ் தான் இருக்கணும். இப்போ 100 ஏ இருந்துச்சுன்னா 100 பி ரா மெட்டீரியல் தான் 2 ரா மெட்டீரியல் சேமாக இருக்கும்போது நான் வந்து உற்பத்தி பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ அப்படின்னு அதாவது ஆர்கனைஸராக வச்சுக்கணும், ஓகேங்களா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இந்த மாதிரி. ஸோ இது மாதிரி வந்து நாட் ஓன்லி இப்போ நான் வந்து இது சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து அந்த ரா மெட்டீரியல் வாங்கிறதுக்கு பணமும் கரெக்டாக இருக்குங்களா? ஸோ ஃபினான்ஷியல் ரிசோர்ஸும் கரெக்டாக இருக்கணும், அதனால் செய்யறதுக்கு வேலைக்கு ஆளுகளும் கரெக்டாக இருக்கணும், ஹியூமன் ரிசோர்ஸும் கரெக்டாக இருக்கணும், மெட்டீரியல் கரெக்டாக இருக்கணும், டெக்னாலஜி, ஓகேங்களா? ஸோ நம்ம இன்டர்நெட்டு அந்த பார்த்தீங்கன்னா சிசிடிவி அதெல்லாம் ஒழுங்காக ஒர்க் பண்ணுவாங்க, அந்த பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர் இருக்கணும். ஸோ நிறைய விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ ஒரு விஷயம் கட்டினாலும் மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய சான்ஸ் இருக்குது ஒரு ஆர்கனைசேஷன் கம்பெனியை பொறுத்தவரைக்கும், ஓகேங்களா? ஸோ அதை வந்து எப்படி ஆர்கனைஸராக வச்சிருக்காங்க, அது ஆர்கனைஸாக வச்சிருக்கும் போது தான் அந்த பிளானிங்லேருந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ நம்ம பிளானிங் அடுத்ததாக பண்ண போகிறது தான் அந்த ஆர்கனைசிங். இதில் வந்து நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம் அப்கமிங், ஓகேங்களா? சரி, வாங்க இதுதான். ஸோ பேசிக் இப்போ என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த ஆர்கனைசிங்கில் வந்து என்ன பண்ண பார்த்தீங்கன்னா டிசைனிங் ரோல்ஸ், ஓகேங்களா? ஸோ யார் என்ன ரோல் பண்ண போகிறாங்க, அந்த யாருக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, அண்ட் ரிப்போர்ட்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஓகேங்களா? ஸோ ரிப்போர்ட்டிங் ரிலேஷன்ஷிப், ஓகேங்களா? ஸோ யாருக்கு வந்து என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, அவங்க வந்து எப்படி அதை கன்வே பண்ணணும், ஒரு மெசேஜ் இருந்துச்சுன்னா, ஒரு நியூஸ் இருந்துச்சுன்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா, ஓகேங்களா? அது அந்த மாதிரினா கிளாரிட்டியாக நடக்கும் எப்படி, ஓகேங்களா? அவங்க செய்கிற வேலையும் கிளாரிட்டியாக இருக்கணும், அண்ட் அவங்க செய்கிற வேலைக்கு அவங்க பொறுப்பாக இருக்கணும், அவங்க வந்து பொறுப்பு எடுத்துக்கணும். ஸோ இது நான் தான் பண்ணேன், தப்பாக தான் சரி இருந்தாலும் ஓகே இது நான் தான் பண்ணேன் சொல்லிட்டு யாருமே பழிப்படாமல், ஓகேங்களா? தென் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷிங் அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா ஆர்கனைசிங்ன்ற கான்செப்ட் இருக்காது பார்த்தீங்கன்னா ஸோ கிளாரிஃபை பண்ணுது, ஓகேங்களா? ஸோ லைன் ஆஃப் அத்தாரிட்டி அவங்களுக்கு என்னென்ன ஒர்க் சொல்லிட்டு இந்த ஆர்கனைசிங்ன்ற ஒரு கான்செப்ட் தான் வந்து புரியாகுது, ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மேனேஜர் வந்து ஒர்க் பண்ணணும், சூப்பர்வைசர் வந்து ஒர்க் பண்ணணும், எம்ப்ளாயி வந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு. வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் ஃபார்மல் சேனல்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், ஓகேங்களா? இவங்களுக்கு வந்து ஒரு ஃபார்மல் சேனல் ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து கொடுக்குறாங்க, இந்த ஆர்கனைசேஷன் தான் ஏற்படுத்தி கொடுக்குது, ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம மெயில் சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ ஜிமெயில் அந்த மாதிரி அவுட்லுக்கு நிறைய மெயில் இருக்குது, ஒரு கம்பெனி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த கம்யூனிகேஷன் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க இது மாதிரி, ஓகே இந்த மெயில் இருக்குது இது பண்ணிப்பாங்க சொல்லிட்டு, ஓகேங்களா? அண்ட் தென் டிஃபைன் ஹூ ஹேஸ் த பவர் டு மேக் டிசிஷன்ஸ், ஓகேங்களா? ஸோ யார் யாருக்கு வந்து என்ன டிசிஷன் மேக் பண்ணுறது பவர் இருக்குது அதையும் டிஃபைன் பண்ணி கொடுத்துரும், ஓகேங்களா? இந்த ஆர்கனைசிங் கான்செப்ட்டில். அண்ட் தென் கிவ் ஆர்டர்ஸ் அண்ட் அலோகேட் ரிசோர்ஸஸ், யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் கொடுக்கறதுக்கு ரைட்ஸ் இருக்குது, ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது சொல்லிட்டு எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து அந்த ஆர்கனைஸ் பண்ணும்போது இந்த கான்செப்ட் நம்ம பிரித்து சொல்லும்போது அவங்களுக்கு ரோல் தெளிவாக இருக்கும், அவங்க வேலையை சிறப்பாக செய்வாங்க, ஓகேங்களா? அந்த பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு புரிஞ்சுப்பாங்க, ஓகேங்களா? புரிஞ்சுக்கிட்டு அண்ட் ரிப்போர்ட்டிங் ரிலேஷன்ஷிப் அவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, அவங்க வந்து இப்போ சீனியர் அக்கௌண்ட் ஜூனியர் அக்கௌண்ட்னா இப்போ ஜூனியர் அக்கௌண்ட் வந்து சீனியர் அப்படின்னு என்ன சொல்லணும், சீனியர் வந்து ஜூனியர் என்ன எப்படி கற்றுக் கொடுக்கணும் சொல்லிட்டு அந்த ரிலேஷன்ஷிப் வந்து அவங்க புரியாக்க முடியும் த்ரூ ஆர்கனைசிங் நம்ம சொல்லலாம், ஓகேங்களா? தென் வந்து பார்த்தோன்னா கிரியேட்டிங் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஸோ நம்ம இந்த ஆர்கனைசிங் இந்த ஆர்கனைசிங் கான்செப்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணுது, ஓகேங்களா? ஸோ ஆர்கனைஸ் ஸ்ட்ரக்சர் வந்து அதாவது டிட்டர்மின் ஹவு ஆக்டிவிட்டிஸ் ஆர் டாஸ்க் ஆர் டிவைடட், ஓகேங்களா? இந்த வேலை வந்து யாருக்கு எப்படி பிரித்து கொடுக்கணும், யார் இந்த வேலையை சேர்ந்து பண்ணணும், இந்த வேலையை வந்து யார் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு பிரித்து சொல்லுது எல்லாரும், ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா காமன் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர், ஓகேங்களா? காமனாக எல்லாரும் யூஸ் பண்ணுற செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஸோ ஹைரார்கியல், ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல், டைவர்ஸில், மேட்ரிக்ஸு, நெட்வொர்க் ஸ்ட்ரக்சர், ஓகேங்களா? ஸோ அப்கமிங் வீடியோவில் நம்ம அதை கிளியராக சார்ட் போட்டு பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம வரல சின்னதாக பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஹைரார்கியெலாம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்குறது, ஓகேங்களா? ஸ்டெப்பு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மேனேஜருக்கு சூப்பர்வைசர் எம்ப்ளாயி சொல்லும்போது அது மாதிரி ஒரு டைப்புக்கு டீட்டெயிலாக இருக்குது.
தென் வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்டிங் ஆன் ஆர்கனைசேஷன் சைஸ் கோல்ஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த எந்த மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. இந்த ஸ்ட்ரக்சர் ஹியரார்க்கியில் இல்லை ஃபங்க்ஷனல் டிவிஷனல் மேட்ரிக்ஸாக சொல்லிட்டு யார் எதில் யூஸ் பண்ணுறாங்களோ மாதிரி யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி மாறுபடும், அவங்களுக்கு இது சொல்லிட்டு அவங்க வச்சுப்பாங்க சொல்லலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா கோஆர்டினேஷன் அண்ட் இன்டெகிரேஷன். ஸோ கோஆர்டினேஷன் இன்டெகிரேஷன் பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் முக்கிய இந்த ஆர்கனைசிங் பண்ணுற முக்கியமான நோக்கம் பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் பண்ணணும், எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணணும். அந்த இன்டெகிரேட் ஓகேங்களா, 2 டிபார்ட்மெண்ட் 3 டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணாக்கணும். அது மூலம் பார்த்தீங்கன்னா உங்கள் அச்சீவ் சினர்ஜி. ஓகே, சினர்ஜினா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தனித்தனியாக ஒர்க் பண்ணும்போது ஒரு வேலையை 2 டிபார்ட்மெண்ட் 2 பேர் செய்வாங்க ஓகேங்களா. இப்போ பிரிண்ட் எடுக்கிற வேலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயே எடுப்பாங்க, அவங்க தேவை பிரிண்ட்டை சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க, அதுக்கு தகுந்த பர்சன்ட் இருப்பாங்க ஓகேங்களா. இப்போ 2 டிபார்ட்மெண்ட் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது அந்த பிரிண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் மட்டும் வச்சுப்பாங்க ஓகேங்களா. அங்கே வந்து ஆள் குறையுது, வேலை எஃபிஷியண்டாக ஒர்க் பண்ணுறாங்க, வேலை அந்த எஃபோர்ட் டூப்ளிகேஷன் வந்து தவிர்க்கப்படுது ஓகேங்களா. ஸோ டூப்ளிகேஷன் எஃபோர்ட் வந்து தவிர்க்கப்படுது. ஸோ அது பார்த்தீங்கன்னா 2 டிபார்ட்மெண்ட் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணும். இப்போ தனித்தனியாக ஒர்க் பண்ணும்போது அடைய முடியாத ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியாத ஒரு முடிக்க முடியாத வேலையை 2 பேரும் ஒன்றா சேர்ந்து முடிக்க முடியுது இல்லைங்களா. ஸோ அதான் வந்து சினர்ஜி சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து ஒன்றா ஒர்க் பண்ணும்போது டீம்ஸ் ஒர்க் பண்ணும்போது இண்டிவிஜுவலாக ஒன்றா ஒர்க் பண்ணும்போதுன்னா ஒரு நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலையை கம்பெனி நிலவும். அதனால பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அப்ஜெக்டிவ் அவங்களோட அச்சீவ் பண்ண முடியும், கம்பெனி அப்ஜெக்டிவ் சொல்கிறோம் ஓகேங்களா. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிமைசிங் எஃபிஷியன்சி ஓகேங்களா. ஸோ ஆப்டிமைசிங் எஃபிஷியன்சி பற்றி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா மேனேஜர்ஸ் வந்து இந்த ரிசோர்ஸ்லைஸ் பண்ணுறாங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரா மெட்டீரியல் சொல்லலாம், மணி சொல்லலாம் ஓகேங்களா, ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸ், வாட் எவர் இஸ் ஓகேங்களா, எதுவாக இருந்தாலும் அதை வந்து எஃபிஷியண்ட்டாக ஓகேங்களா. ஸோ குறைஞ்சமான ஆளை வச்சுக்கிட்டு குறைஞ்சமான ரிசோர்ஸ் வச்சுக்கிட்டு அதிகமான கோலை அச்சீவ் பண்ணுறது ஓகேங்களா. ஸோ அதை வந்து நம்ம எஃபிஷியன்சி சொல்லலாம். ஸோ இது மூலமாக பண்ணும்போது தான் அவங்களை ஆப்ரேஷன் எஃபிஷியன்சி அடைகிறாங்க ஓகேங்களா. வேலை செய்யறதுல வந்து எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. அந்த பார்த்தீங்கன்னா டிசைனிங் எஃபிஷியன்ட் ஒர்க் லோஸ் ஓகேங்களா. ஸோ வந்து இவங்க வந்து டிசைன் பண்ணுறாங்க, இந்த ஒர்க் ரெடி பண்ணால் எஃபிஷியன்ட் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அது டே டு டே அதே ரொட்டீன் பண்ணுறதுக்கு ஒரு எஃபிஷியன்ட் டிசைன் ரெடி பண்ணுறாங்க. அந்த எலிமினேட்டிங் நெசசரி ஓவர்லெஸ் ஓகே, நீங்களா தேவையில்லாத வேலை நினச்சி தேவையில்லாத விஷயம் நினச்சுன்னா அதை வந்து எலிமினேட் பண்ணுறாங்க, எடுத்துறாங்க. அந்த மினிமேட்டிங் பாட்டில் நெக்ஸ்ட் ஓகேங்களா, எங்கெல்லாம் இஷ்யூ இருக்கோ அதெல்லாம் வந்து மினிமைஸ் பண்ண பார்க்குறாங்க ரிஸ்க் இருக்கவங்களாம். அந்த ஆர்கனைசிங் த ஸ்ட்ரீம்லைன் ப்ராசஸ் ஓகேங்களா. ஆர்கனைசிங் ஹெல்ப் டு ஸ்ட்ரீம்லைன் த ப்ராசஸ், அதாவது தடை இல்லாமல் ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு அந்த கம்பெனியில் என்ன பண்ண முடியுமோ அதில் வந்து இந்த ஆர்கனைசிங் ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்கனைசராக இருக்கும் பார்த்தா நம்ம ஸ்ட்ரீம்லைனாக இருக்க முடியும் ஓகேங்களா. ஏன்னா ரா மெட்டீரியல் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் தான் உற்பத்தி கரெக்டாக பண்ண முடியும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஸ்ட்ரீம்லைனாக இருக்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஒரு கம்பெனி சொல்லலாம். ஸோ இது அச்சீவ் பண்ணால் ஆர்கனைசேட்டர் கான்செப்ட் அவங்க தாண்டி தான் வரணும்னு சொல்லலாம் ஓகேங்களா. தென் வந்து பார்த்தோன்னா ஃபெசிலிட்டேட்டிங் அடாப்டிவிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி ஓகேங்களா. ஸோ அதாவது ஈஸியாக ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், அந்த ஈஸியாக அடாப்ட் ஆகணும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ டிசைனிங் ஆர்கனைசேஷன் சிஸ்டம் ப்ராசஸ் தட் அடாப்டிவ் அண்ட் ஃப்ளெக்சிபிள், அதாவது நம்ம ஆர்கனைசேஷன் டிசைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது ஈஸியாக எல்லாத்துக்கும் அடாப்ட் ஆகிற மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்க மாதிரி இருக்கணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் நடந்தாலும் சரி எக்ஸ்டர்னல் நடந்தாலும் சரி எப்படி நடந்தாலும் அது வந்து அதுக்கு ஃப்ளெக்சிபிளாகி அடாப்ட் ஆகாமல் இருக்கணும்னு சொல்கிறாங்க ஓகேவா. இந்த ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா குயிக் ரெஸ்பாண்ட் பண்ணணும் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சேஞ்சஸ்ஸு, டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டு, அந்த காம்படிட்டிவ் ப்ரெஷரு, சும்மா வந்து பல வகையான இஷ்யூஸ் அந்த சேஞ்சஸ் நடக்க சான்ஸ் இருக்குது ஓகேங்களா. மார்க்கெட் சேஞ்ச் ஆகும், அதுன்னு பார்த்தோன்னா டெக்னாலஜி வந்து மாறிட்டே இருக்கும், காம்படிட்டிவ் ப்ரெஷர் வந்து நம்ம ஆப்போசிட் இருக்கோம் வந்து 10 ரூபா போகிறதுக்கு 8 ரூபாய்க்கு இப்போ நம்ம என்ன பண்ண தெரியாது ஓகேங்களா. சமஸ்டர் வந்து நமக்கு சேல்ஸ் அடி வாங்கும், சேல்ஸ் குறையும், இந்த மாதிரி நிறைய இஷ்யூ இருக்குது. அது வந்து நம்ம ஈஸியாக வந்து பார்த்தோன்னா நம்ம அதை அடாப்ட் பண்ணணும், ஃப்ளெக்சிபிலிட்டி நம்ம வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் ஓகேவா. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கும்போது தான் நம்ம வந்து ஆர்கனைஸாக இருக்கும்போது நமக்கு ஆர்கனைசேஷன் கோல் அச்சீவ் பண்ண முடியும், கம்ப்யூட்டர் கோல் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ இதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த மீட் பண்ணோம். அது உங்களுக்கு உங்கள் பாலா.